வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் உள்ள அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் தமிழக முதல்வர் விஜய். பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் அளித்த மனுக்கள் தொடர்பான மனுக்களை பரிசீலித்து இன்று முடிவை அறிவிக்கிறேன். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தகவல். சிபிஎஸ்இ இணையதளத்தை ஹேக் செய்த 12ஆம் வகுப்பு மாணவர் இணையதள தொழில்நுட்ப கோளாறுகளை ஆராயுமாறு அதிகாரிகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் உத்தரவு. கடந்த திமுக ஆட்சியில் கஜானா துடைத்தெறியப்பட்டுள்ளது. தமிழக நிதிநிலை குறித்து முதலமைச்சர் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் கூபா கிருஷ்ணன் பேட்டி. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சி. ரமேஷ் ஆய்வு எதிரொலி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரசாதங்களுக்கு தயாரிப்பு காலாவதி தேதி ஒட்டும் பணி தீவிரம். அதிமுகவில் தனியாக செயல்பட்ட வேலுமணி அணி பழனிசாமி அணியுடன் மீண்டும் இணைந்தது. சட்டப்பேரவை குழு தலைவராக பழனிசாமியை தேர்ந்தெடுக்கும் கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கினர். மீனாட்சி அம்மன் கோவிலில் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை அருகே உள்ள கல் தூண் உடைந்து விழுந்து சேதம். பக்தர்கள் கடும் அதிர்ச்சி. கோவில்பட்டி அருகே உள்ள புளியங்குளம் கிராமத்தில் பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து. பெண் உள்பட 2 பேர் பலி. புத்தூர் வயலைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் யானை தாக்கி பலி. பொதுமக்கள் மறியல் போராட்டம். ஓசூர், கோவை, மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குக நிர்மலா சீதாராமனிடம் விஜய் வேண்டுகோள். மாணவர்கள் பள்ளிக்கு பைக் ஓட்டி வந்தால் பறிமுதல் செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவு. தாவேகா அரசுக்கு எதிராக குழப்பம் ஏற்படுத்த திமுக முயற்சி. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.